விஷ்ணுபிரியா மரண வழக்கில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்த வழக்கை துரிதமாக விசாரித்து தீர்வு காணப்பட்டால் மட்டுமே மற்ற பெண் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்ச உணர்வு அகலும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். காவல்துறை போன்ற முக்கியமான துறைகளில் பணியாற்றும் பெண் அதிகாரிகளுக்கு ஏற்படும் மன உளைச்சல் மற்றும் நெருக்கடிகள் குறித்த விவாதத்தை எழுப்பிய சம்பவம் திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் மரணம். ஓமலூரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் விஷ்ணுபிரியா. தைரியமான பெண் என சக காவலர்களால் புகழப்பட்ட விஷ்ணுபிரியா திடீரென தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு மாநிலம் முழுவதிலும் விவாதப் பொருளாக மாறியது. பொதுத்துறையில் பணிபுரியும் பெண் அலுவலர்கள் தங்களுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்கள் குறித்து அச்சமின்றி புகார் தெரிவிக்க தனி அமைப்பு ஏற்படுத்தியிருந்தால் விஷ்ணுபிரியாவின் மரணம் தடுக்கப்பட்டிருக்கும் என்கிறார் எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான பிரேமா ரேவதி. துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகிற பெண்களுக்கு அதை போய் எங்கே புகார் கொடுக்கறதுக்குன்றதுக்கு கூட இங்கே ஒரு அமைப்பு முறை இல்லை. ஒருவேளை அப்படி அவங்க புகார் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருந்திருந்தா விஷ்ணுபிரியா மாதிரி ஒரு திறமையான அதிகாரி நேரடியாக போட்டித் தேர்வு எழுதி டிஎஸ்பி ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவும் திறமையும் இருந்திருக்கு. அந்த கோகுல்ராஜோடைய கொலை வழக்கில் சிறப்பான முறையில் செயல்படணுங்கிற உறுதி அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் தன்னை இழிவாக பேசுறதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு பிரச்சனையில் அவங்க இவ்வளோ ஒரு மோசமான முடிவுக்கு தள்ளப்படுற நிலைமை வராமல் இருந்திருக்கலாம். விஷ்ணுபிரியா மரண வழக்கில் ஓராண்டாகியும் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் அவரது தந்தையின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. ஆனால் தமிழக அரசு இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த நிலையில் விஷ்ணுபிரியா வழக்கில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. தமிழக அரசாங்கம் கவனம் செலுத்தி இதில் நேர்மையான முறையில் விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டால்தான் இது போன்ற குற்றச்செயல்கள் தமிழ்நாட்டில் தடுக்கப்படும். அதிகாரிகளும் சுயேட்சையாக செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதற்கு செயல்படுவதற்கு உதவியாக இருக்குது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை இதில் கூடுதலான கவனம் செலுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரண வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு அவரது மரணத்திற்கு யாரேனும் காரணமாக இருந்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் நிலவுகிறது. நேர்மையான அதிகாரிகளை கொண்டு மிக விரைவாக தீர்ப்பு வழங்கி இந்த உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு அரசு துறைகள் இயங்கக்கூடிய பெண் அதிகாரிகளுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பும் அதே மாதிரி சுதந்திரமாக நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு திறமையும் நம்பிக்கையும் வரும். இந்த வழக்கினோட தீர்ப்பு அமையும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். துரிதமான முறையிலே விசாரித்து நேர்மையான அதிகாரியினுடைய தற்கொலைக்கு காரணமான அனைத்து விஷயங்களையும் ஜனங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த விசாரணையின் முடிவு என்பது தமிழகத்திலே பணியாற்றக்கூடிய நேர்மையான பெண் அதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே விஷ்ணுபிரியாவுடைய இந்த தற்கொலை வழக்கானது முடிவுக்கு வர வேண்டும். விஷ்ணுபிரியா மரணத்தின் பின்னணியில் தவறு செய்தவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைதான் மற்ற பெண் அலுவலர்கள் பணி பாதுகாப்பு பெறுவதற்கும் நேர்மையாக செயல்படுவதற்கும் வழிவகுக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக திருச்செங்கோட்டிலிருந்து செய்தியாளர் விஜயகுமார்.